இன்று ஒரு குறள். காலை கதிரவனின் வெப்பக்கடலில் நீந்தி எதிர்நீச்சல் போட்டு மாலையில் இதமான தென்றலை நுகரப்போகும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். குறள் அதிகாரம் 117, குறள் எண் 1162. படர்மெலிந்து இரங்கல் கரத்தலும் ஆண்டேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணு தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இந்நோயை ஈண்டையார் அறியாமல் மறைத்தலும் வல்லேனாகின்றிலேன் ஆகாக்கால் நோய் செய்தவர்க்கு உரைக்க எனின் அதுவும் எனக்கு நாணினை தாரா நின்றது. இனி என் செய்கோ. தெளிவாக சொல்கிறேன், சுருக்கமாக கேட்டுக்கிறேங்க. இந்நோயை பிறர் அறியாமல் மறைக்க என்னால் முடியவில்லை. காதலருக்கு தூது அனுப்பி தெரிவிக்கவும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று நாணுகிறாள் தலைவி. தலைவனை பிரிந்து சென்றதற்காக தலைவி நாணுகிற குறள். இது குறுந்தொகையிலேயே நிறையா வருது. குறுந்தொகையில் இது மாதிரி நிறையா வருது. அதாவது நம்ம தொல்காப்பிய இலக்கணத்துக்கு வழிவகுத்திருக்கிறது என்கிறதை இதை நான் சொல்கிறேன். விழுமிய காதலை உயர்ந்த ஒழுக்கமாக கொண்டவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள்? விழுமிய காதலை ஒழுக்கமாக கொண்டவர்கள் தமிழர்கள். வாழ்வியலுக்கும் இலக்கணம் வகுத்த தொல்காப்பியம் தமிழ் காதலுக்கு வேலியிட்டு இலக்கணம் அமைக்கின்றது. தொல்காப்பியம்தான் தொல்காப்பிய வாழ்வியலுக்கும் இலக்கணம் வகுத்த தொல்காப்பியம் தமிழ் காதலுக்கும் வேலியிட்டு இலக்கணம் அமைக்கின்றது. தொல்காப்பியர் காலத்தில் தாங்க நம்ம தமிழ் மக்களே நல்லா இருந்திருக்காங்க. அதற்கு பின்னாடி தொல்காப்பியர் காலம், அதற்கு பின்னாடி வேலியிட்டு இலக்கணம் அமைக்கின்றது. இவ்விலக்கண நெறிகளை இலக்கியங்கள் மரபு அமைத்து பாதுகாத்து வருகின்றன. இது தமிழுக்கு உரிய சிறப்பு நிலையாகும். தொல்காப்பியத்தை நாம் என்றும் மறக்கக்கூடாது. காரணம், தொல்காப்பியம்தான் நம் தமிழரினுடைய பண்பாட்டையே வழிவகுத்தது என்று சொல்லலாம். அதனைத்தான் சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதனால்தான் ஓரளவு தமிழர் பண்பாட்டை நன்கு புரிந்து சொல்கிறார். அதாவது இந்த நோயில் இது என்ன? காதல் நோய் தான். அது எல்லாத்துக்கும் வரக்கூடியது. அந்த 13 வயதில் வரக்கூடியது. இப்போ நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? ஏன்னா இப்போ எல்லா பெண்களுமே அப்போது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் அந்த காலம். ஆனால் இப்போ எல்லா பெண்களுமே படிக்க ஆரம்பித்து வேலைக்கு செல்கிறார்கள். அப்போ இப்போ நம்ம எதையுமே ஒரு கட்டுப்பாட்டுடன் இருக்க முடியாது. நாம் சந்தேகப்படக்கூடாது. காரணம், அதாவது ஒரு பெண் ஆணோடு நெருங்கி பழகக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கிறது அலுவலக ரீதியாக. அதனால் அந்த பெண்ணை நாம் தவறாக நினைக்கக்கூடாது. அதுதான் நாம் இப்போ தொல்காப்பியர் காலத்தில் இலக்கணம் வகுத்தது உண்மை. அது தமிழர் காதலுக்கு இலக்கணம் வைத்திருக்கார். அதன்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தொல்காப்பியர் காலத்திலே இந்த படிப்பறிவுலாம் இல்லை. அதுக்கு பின்னாடி தான் படிப்பறிவு வருது. அதனால் வேலைக்கு செல்கிறார்கள். இருவரும் வேலை புரிகிறார்கள். கணவன் ஒரு வேலை செஞ்சால் மனைவி ஒரு வேலை செய்கிறார். அந்த மாதிரி ரெண்டு பேருமே வேலை செய்துக்கிட்டு 2 பேருமே அலுவலகத்திற்கு செல்கிறார்கள். அதுதான் இன்றைய நடைமுறை. அதனால் நாம் என்னென்னா பழைய நிலையை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால்
நம்ம தமிழ் பண்பாட்டிலும் கற்பிலும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். தொல்காப்பியர்கள் என்ன வகுத்தார்களோ அதில் இருக்க வேண்டும். வேலைக்கு சென்றால் என்ன, அவருக்கு திருமணம் ஆகியிருந்தல, அப்போ கணவன் இருக்கிறான்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பெண்கள் இருக்க வேண்டும். சில விதிவிலக்கான பெண்கள், அவங்கள பற்றி நம்ம கவலையே பட வேணாம். அதே மாதிரி விதிவிலக்கான ஆண்களும் இருக்கிறாங்க, என்னைக்கு இருக்காங்க. நானே ஒரு ஆளை தெரியாமல் நான் பழகிட்டேன், அப்புறம் தான் தெரிய வருது அவருக்கும் சில தவறுகள் இருந்து எப்போ தெரிய வருது அவனால் பழகிட்டு. அதனால் தொல்காப்பிய ஏதாவது இப்போ நம்ம ஒரு நல்லவனா கெட்டவனா என்பது தெரிய முடியாது. அவனை கணிக்கிறதும் கஷ்டம். நம்மகிட்ட நல்லா நடிச்சுக்கிட்டே இருப்பான், ஆனால் அவனுக்கு ஏதாவது காதல் நோய் இருந்திருக்கும், ஏதாவது தவறான எண்ணங்கள் இருந்திருக்கும். அதனால் நம்ம அதை கணிக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அதனால் இப்போது நாம் ஓரளவுக்கு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதே சமயம் ஏன்னா நான் எதற்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன். நான் 2 நாட்களுக்கு முன்பாக இப்போதைய தமிழக முதல்வர் இருக்கார்ல, நமது மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் 1984 என்னமோ நினைக்கிறேன், அப்போது இதாக இருக்கார், மேயராக, சென்னை மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அப்போ என்ன செஞ்சால், ஒரு எல்லா மேயர்களுக்கும் அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் நகருக்கு ஐநா சபைக்கு கூப்பிடுகிறார்கள். அதற்கு அவரும் செல்கிறார். அவர் தன்னுடைய மனைவியுடன் செல்கிறார், துணைவியாருடன் செல்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், பயணச்சிறகுகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை நீ படித்தேன். அதில் என்னென்னா, அப்படியே அதை படித்தோம்னா நமக்கு நாமே அமெரிக்காவுக்கு சென்று வந்தது கூட இருக்கிறதுங்க. அந்த புளோரிடா மாகாணம், அதை பற்றி ஒவ்வொரு அமெரிக்கா, அந்த வாஷிங்டனினுடைய ஐநா சபை கட்டிடம், இதெல்லாம். அப்புறம் அது மட்டும் அவர் அமெரிக்காவுக்கு மட்டும் போகலை, டோக்கியோவுக்கு, ஜப்பானுக்கும் போயிருக்காரு. ஜப்பானில் அந்த டோக்கியோவினுடைய அந்த கோபுரம் இருக்குல்ல அது. அப்புறம் ஜப்பானினுடைய ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டாங்கல்ல அந்த இடம், அதுகளை பற்றி நான் கொஞ்சம் ரைட்டாக விவரிச்சிருக்காரு. ஆனால் அமெரிக்காவை நல்லா விவரிச்சிருக்காரு. அமெரிக்காவினுடைய போயிட்டு வந்தது மாதிரி இருந்துச்சு. இன்னும் அதாவது நான் திருக்குறளையும் படிக்கிறேன். அதற்கு நம்ம நூலகம் இருக்குல்ல, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் எல்லா புத்தகங்களும் இருக்கின்றன. இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன் கூட நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா, மதிப்பிற்குரிய சங்கீதா அவர்கள் அங்கு போய் என்னென்ன இருக்குது இது ஒன்றையும் ஆராய்ந்து அதில் படித்தவர்களே, அங்கே போய் படித்தவர்களே நல்ல ஒரு குரூப் 2 என்னமோ எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ சான்றிதழ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு நானே அங்கே புத்தகம் எடுக்கிறேன், மந்த்லி போய் புத்தகம் 4 புக்கு எடுத்துன்னு படிச்சிருவேன். அது கலைஞர் நூலகம், நான் முதல்ல எழுதின கலைஞர் நூலகம் திறந்து 2 நாட்களில் நான் நூலகம் சென்று ஃபுல்லாக எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தேன். அப்போது என்னிடம் பேட்டி கேட்டு கலைஞர் தொலைக்காட்சியிலிருந்து இது எடுத்தார்கள், அதாவது என்னிடம் கருத்து கேட்டார்கள். நான் கருத்து சொல்லியிருக்கிறேன். அதையும் அவங்க அனுப்பி வச்சுருந்தார் எனக்கு. அந்த கருத்து என்ன நான் சொன்னன்றதை அனுப்பி வச்சுருந்தார். அது கூட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு கூட அனுப்பியிருக்கேன். அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நான் என்ன சொல்கிறேன், தென் மாவட்டங்களுக்கு இந்த நூலகம் ஒரு பொக்கிஷமான நூலகம். நான் அங்கே போகிறது கொண்டு இல்லையா, அதனால் என்ன இவ்வளவு கூட்டம் இருக்குது என்னென்னு ஒரு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நான் இங்கே இதே நூலகத்தில் படித்து தாங்க சிஏ பாஸ் பண்ணேன். யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவரே புஸ்தகங்கள் ஃபுல்லாக இருக்கான், அதை எடுத்து படித்து அதை ஃபஸ்ட் இயர் சிஏ முடிச்சுட்டாரான். செகண்ட் இயர் சிஏ படிச்சுட்ருக்கேன் சார் இப்போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை அவர்கள் வடிவமைத்துள்ளார்கள்.
அது தமிழுக்கு கிடைச்ச பெருமைங்க. தமிழ் தென் மாவட்டங்களுக்கு கிடைச்ச பெருமை. அதனால் அடுத்து மீண்டும் நாளை ஒரு குறளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.